அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எப்படி எழுதுறது இது மட்டும்தான் நான் எங்க போனாலும் கேட்கக்கூடிய ஒரு கொஷினா இருக்கும். இதுக்கு இதுக்கு என்னதான் எண்டு? நான் எவ்வளவோ படிக்கிறேன், நான் மேக்ஸ்ல கூட புளியாயிடுறேன், சயின்ஸ்ல கூட மார்க் எடுத்துடுறேன், சோசியல்ல கூட அசால்ட்டா மார்க் எடுத்துடுறேன், ஆனா தமிழ்ல தலைகீழ நின்று நான் படிச்சாலும் படிக்கிறேன், ஆனா எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் கம்மியாக மாட்டேது. இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு நிறைய பேர் என்ன கேக்குறீங்க. ஸோ சிம்பிள் தான், சரிங்களா? நான் உங்க வயசுல இருக்கும் போதும் எனக்கு சேம் ப்ராப்ளம் இருந்துச்சு. உங்களுக்கு அப்புறம் எப்படி சார் நீங்க அதை சரி பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு அப் டு 12th வரையுமே அந்த பிரச்சனை இருந்துச்சு. என்னுடைய மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் தமிழ் மீடியத்துல படிச்சதுனால தமிழ் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா நான் தமிழ் சப்ஜெக்டை மட்டும் தமிழ்ல படிக்க மாட்டேன், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல். ஸோ அதனால தமிழ் வேர்டிங்ஸை நான் அதிகமாக பார்ப்பேன், எல்லா இடத்துலையுமே பார்ப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி இருக்கும். ஸோ அப்பப்போ போயிட்டு லைப்ரரி செஷனே ஒன்று வைப்பாங்க. அப்பப்போ போயிட்டு சும்மா பார்க்கறது, அந்த மாதிரி கதை புக்கு படிக்கிறது. ஸோ இதுலேருந்து என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, அதாவது எவ்வளவு தூரம் நம்ம அதிகமாக வாசிச்சு பழகிறோமோ அந்த அளவு நம்மளுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். ஏன்னா அப்படி இருந்துமே எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சு. எப்படி நான் சரி பண்ணேன், சில விதிகள் இருக்கு, அந்த விதிகளை தெரிகிறது மூலியமா அதுல எப்படி நம்ம சரி பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். போறதுக்கு முன்னாடி நான் தான் உங்க தமிழன் சார், தமிழ் டீச்சர். ஸோ யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கையோட என்ன பண்ணிடுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸுக்குள்ள போகலாம். ஸோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். என்ன சார் அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஏஐஓ கோர்ஸ், அந்த ஏஐஓ கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல கிளாஸஸ் கவனிக்கிறீங்க, ஆனா எல்லா டைமும் கரெக்டாக படிக்கிறீங்களா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறீங்களா? சார் நான் யூடியூப் வரதே படிக்கிறதுக்காக தான் வரேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஏதாச்சும் காமெடி வீடியோ பார்க்கறது அந்த மாதிரி நான் போயிடுறேன். இப்போ எப்படி சார் அதை தடுக்கிறது அப்படின்னா, உங்களுக்காக பிரத்யேகமாக நம்மளுடைய வேதாந்தல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்றதுக்காகவும் உங்களுடைய டவுட் சால்விங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நம்மளுடைய வேதாந்தல ஏஐஓ கோர்ஸ் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க பிடிஎஃப் அப்படின்றத எடுத்துக்கலாம், இன்ஸ்டா சால்வ் 24/7 நீங்க டவுட் சால்வ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் அசைன்மெண்ட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க உள்ள போயிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழை கிளிக் பண்றேன். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கீழே அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினா நான் தொகைநிலை தொடர்கள், காசை காண்டம், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், கோப்பள்ளப்புறத்து மக்கள் கதை இதெல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எங்க கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆட் வராதுடா. நீங்க ட்ரை பண்ணி பாரு, எங்க கிளிக் பண்ணாலும் ஆட் வராது. நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, நான் ஃபுல்லா அதை கிளாஸஸையும் எடுத்து கொடுத்துருப்பேன் பாருங்க. நீங்க எங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஆடுமே வராது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா நீங்க ஆடு இல்லாம வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபுல்லா படிச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன், சரிங்களா? அது போக சார் நீங்க எடுக்கக்கூடிய எனக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கனாலும் நோட்ஸ் கிடைச்சிரும். ஓகே, இந்த செஷன் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மினிட். ஓகே, ஸோ இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். அது அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அப்டேட் ஆனதும் அதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அதனுடைய நோட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ எங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் ஸோ அது அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அப்டேட் ஆகி வந்துடும். சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சிரும். இது ஒரு நல்ல ஆப்ஷன்ரா. ஸோ அதை அடுத்து இன்ஸ்டா சால்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இன்ஸ்டா சால்வ் அப்படின்றது மெயினாக உங்களுக்கு டவுட் வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு டவுட் என்ன இருக்கோ அது ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்க போட்டுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இனர்ஷியா கேட்போமா? இனர்ஷியா பத்தி சொல்லு, சயின்ஸ்ல ஒரு கேள்வி கேட்போம். ரெடியா? லீனியர் மொமெண்டத்தை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்போம். பாருங்க, பிசிக்ஸ்ல வருது சப்மிட். ஸோ அது என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுடைய வேத் ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டான ஆன்சர் எல்லாத்தையும் அழகா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக் பண்ணி கொடுத்துரும். நீங்க ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை ஃபுல்லாக நம்மளுடைய கண்டென்ட்டை சூப்பராக புரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா அதில் கிளாரிஃபை பண்ணிடும். இது கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் இருக்கும். டாப் மேட்சிங் கொஸ்டின்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ், அதுக்கான கண்டென்ட், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும்டா. சரியா? ஸோ அதனால பசங்களா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய தீமினல் பேட்ச் இருக்கு. ஸோ இன்னும் யாராச்சும் தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக பெரிய பெரிய பெரிய
ஒரு ஆஃபர் வரப்போகுது நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் டேக்காக. ஸோ கிட்டத்தட்ட அப் டு 80% தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ யாராச்சும் ஜாயின் பண்ணலாம், ஸோ வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனோடனே ஸோ ப்ரைஸ் கம்மியானோன்னு வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ தீமினல் பேட்ச் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியில் கிடைக்க போதுரா, ஸ்டே டியூன். ஓகே, ஸோ பசங்களா அடுத்து எம்விசேட் எக்ஸாமுக்கு இன்னும் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னல ஏஐஓ கோர்ஸ் அது. ஸோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பசங்களா போய்க்கலாமா? ஒரே நிமிஷம், ஏன் வர மாட்டேங்குது? ஓகே, ஒரே நிமிஷம் தான். ஆக்சுவலாக பிபிடியாக கொடுத்துருந்தேன், அது ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எழுத்துப்பிழையை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், சரிங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஈஸியாக அதில் எப்படி நம்ம வந்து மார்க் எடுக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்போவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கையோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிழையின்றி எழுத மாணவர்களுக்கான 4 பொன்மொழிகள். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். நான் வந்து நிறைய நீங்க ரூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க சார். எப்போ பார்த்தாலும் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா இங்க இது வரக்கூடாது, அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. காமனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சிம்பிளா பாத்தீங்கன்னா ஸோ வாசிக்க பழகணும். நம்ம எல்லாருமே வாசிக்கிறோமா அப்படின்னா, ஏன்னா ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுத்துட்றாங்க, இங்க நான் சொல்லி கொடுத்துட்றேன். யாராச்சும் புக்கை எடுத்து நீங்க உங்க மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க, யாரெல்லாம் ஜஸ்ட் அந்த புயலிலே ஒரு தோணி கதையும் கோப்பல்ல பொறுத்த மக்கள் கதையும் நீங்க பெரட்டி படிச்சு பாத்தீங்க அப்படின்னு மனசாட்சி தொட்டு சொல்லி பார்த்த அப்படின்னா படிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதை காதல வாங்கிக்கிட்டு நோட்ஸ்ல போய் என்ன பண்ணுவோம், அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி போய் எழுதுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதான் செய்யும். ஸோ எந்த அளவு நம்ம படிச்சு 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 பார்க்குறோம், எந்த அளவு நம்ம எழுதி 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 பார்க்குறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை ரொம்ப கம்மியாக குறைக்கிறதுக்கு. அதனால அதிகமா என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சு பாருங்க, சரியா? ஸோ நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது தான். ஸோ ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாங்க, ஒரு வீடியோ பார்க்கறதுனால நான் போய் என்ன பண்ணிட முடியாது, ஜிம்னாஸ்டிக் பண்ணிட முடியாது, எனக்கு ப்ராக்டிக்ஸ் வேணும், சரியா? நான் சொன்ன மாதிரி நான் நிறைய தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு காலேஜில் ஃபுல்லாக தமிழ் தான், அடுத்து நான் அதுக்கப்புறம் தமிழ் தான். ஸோ அப்போ தமிழ் அப்படியே கூடவே இருந்ததுனால அது எனக்கு பழகிடுச்சு, என்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா வெளிலலாம் போய் புக் படிக்கணும்னு சொல்லலை, அட்லீஸ்ட் உங்களுடைய ஸ்கூல் புக்ல, அதுவும் தமிழ் புக்ல இருக்கிறதையாச்சும் வாசிங்க, வாய் விட்டு வாசிங்க, கண்ணால பாருங்க, பள்ளிக்கூட கத்துது. ஓகே, ஸோ அடுத்து எழுதி பார்க்கறது. எனக்கு தெரிஞ்சு பாதி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல யாருமே எழுதி பார்க்கறது கிடையாது. நான் தீமினல்ல தலையால அடிச்சுப்பேன், டேய் எழுதி பாடுறா எழுதி பாடுறா அப்படின்னு. ஏன்னா நிறைய பசங்க எழுதி பார்க்கறதே விட்டுட்டாங்க. ஸோ எழுதி பார்க்கறதுனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, எழுதும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து சின்ன வயசு சொல்ற மாதிரி நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய கையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். எழுத எழுத மனசுக்குள்ள சொல்லும் போது அது நல்லாவே ஆழமா பதியும். ஸோ கரெக்டாக அந்த சந்திப்பிழைலாம் கரெக்டாக வராது, ஒற்றுப்பிழை வராது அதை எழுதி பார்க்கும்போது, சரிங்களா? நான் ரூல்ஸ் சொல்லித்தரேன், இது பேசிக்காக சொல்றேன். அப்போ அதனால வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரஃப் நோட் ஒன்று இருக்கு, சரிங்களா? அந்த ரஃப் நோட் வாங்கிக்கிட்டு எவ்வளோ எழுதி பார்க்க முடியுமோ எழுதி பாருங்க. அடுத்து சொல்லி பார்த்து எழுதுதல். நிறைய பசங்க நான் இப்போ பார்க்குறேன், இப்போ ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ஹோம்ஒர்க்கே என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் அப்படியே டிவியை பார்த்துட்டு எழுதுறாங்க. ஒரு கட்டுரையெல்லாம் ஸ்கூல்ல கொடுக்குறாங்கன்னா சும்மா டிவி பார்த்துட்டு, ஃபோன் பார்த்துட்டு, காமெடி பார்த்துட்டு அந்த மாதிரி எழுதுனா ஜஸ்ட்டை பார்த்து ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவோம். ஆனால் நம்ம மைண்ட்ல இருக்குமா, புரிஞ்சு எழுதிருப்போமா அப்படின்னா இருக்காது. ஸோ அதை உங்களுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கம்மி பண்ணுறதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ஷனரி பயன்படுத்துறது, உங்கள்கிட்ட மோஸ்ட்லி தமிழ் டிக்ஷனரி இருக்காது, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்த தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டிக்ஷனரி அப்படின்றதுக்கு பதிலாக நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கோங்க, தட் இஸ் எனஃப். ஓகே, ஸோ பசங்களா இப்போ நான் கிளாஸ்க்குள்ள போகிறேன். ஸோ அடிப்படை கொள்கை, அதாவது நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான ஒன்று ஒலி, சவுண்ட். ஏன்னா நிறைய பசங்க பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கில் எழுதுவாங்க, நான் ஊருக்கு போறேன், நான் ஊருக்கு சென்றேன். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் எனக்கு உடம்பு சரியில்லை, குழந்தை அழுவுது, குழந்தை அழுகிறது. ஸோ எழுத்து தமிழையும் பேச்சு தமிழையும் போட்டு குழப்பிக்க கூடாது. எழுத்து தமிழ் வேற, பேச்சு தமிழ் வேற. ஏன்னா நிறைய பசங்க சும்மா அப்படியே நோட்டை கொடுத்து கதை எழுதுறா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் எழுதுற மாதிரி எழுதுறான். ஸோ லோக்கல் லாங்குவேஜில் எழுதணும் அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கினுடைய உச்சத்தை கலைச்சிட்டு போகும். ஏன்னா நானே நிறைய கொஸ்டின் பேப்பர் திருத்திருக்கேன். ஸோ இன்ஃபினிட்டி பிளஸ் பேட்ச்ல நிறைய பசங்க வந்து அவங்களுடைய ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க.
ஸோ நான் படிக்கும்போது பார்த்தோன்னா அப்படியே கேஷுவலாக எழுதுறான், நம்ம பேசுற மாதிரி எழுதுறான். ஸோ டீச்சர்ஸ் பார்க்குறாங்க 6 மார்க் கேள்விக்கு 4 மார்க் கொடுக்கவே மாட்டாங்க. 4 மார்க் கொடுக்கறது அதிகபட்சமா இருக்கு. ஸோ எழுதும்போது உங்களுடைய என்ன சொல்றது, எழுத்து தமிழ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பேச்சு தமிழ் பேசுறதுக்கு பயன்படுத்துறதோடு சரி. அடுத்து பிழைக்கான முதன்மையான காரணம் உச்சரிப்பு கோளாறு. ஸோ கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பண்றோமா அப்படின்றது. ஸோ இன்னைக்குமே வந்து வாழைப்பழம் அப்படின்றதுக்கு வாழைப்பழம், வாழைப்பழம், வளப்பழம் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. கேஷுவலா சொல்றது வாழைப்பழம். அப்ப அதை நம்ம சொல்லி பழகும் போது தான் அந்த சிறப்பு லகரம் எது, பொது லகரம் எது, தனி லகரம் எது அப்படின்றது தெரியும். அப்ப அதை நம்ம பயன்படுத்தாம இருக்கிறதுனால அந்த உச்சரிப்புகள் நமக்கு தெரிய மாட்டது. ஸோ அதுக்கடுத்து எந்த லே வரும் எந்த லே வரும்ன்றது தெரிய மாட்டது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் உச்சரிப்பை கொஞ்சம் கரெக்டா பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆக்வர்டா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசும்போது என்ன பெரிய நீ என்ன தமிழ் புலவரா, பெரிய இப்படிதான் பேசுவியா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க பழக 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 நீங்க அதுவே நீங்க புரிஞ்சுப்பீங்க. அடுத்து மயங்குழி எழுத்துக்கள், இதுதான் நான் சொன்னேன். ல ல ல ந ந ந ர ர. இது எல்லாத்துக்கும் சொல்லும் போது சேமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் ஒன்னொன்னுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணும்போது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அந்த எழுத்து உச்சரிக்கிறதும் வேற மாதிரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனி லகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், சின்னல, பெரியல, குண்டுல அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தனி லகரம், இதுக்கு பேரு பொது லகரம். சரிங்களா? இது ஆக்சுவலா இந்த ல அப்படின்றது இப்படி வரும், மேல் நோக்கி குறியீடா இருக்கும். இந்த ல அப்படின்றது எப்படி கீழே கூண்டு குறியீடா இருக்கும். ஸோ இதுக்கு பேரு சிறப்பு லகரம். இது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான எழுத்து அப்படின்றதுனால ழ. இப்ப என் பேரு, ஆழ்னியன் சார் பேர்லாம் பார்த்தா அந்த சிறப்பு லகரத்துல உள்ள வரும், தமிழன். ஸோ இதை நான் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த சின்ன ல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல தனி லகரம், அது எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நாக்கினுடைய நுனி இருக்குல்ல, இது மேல் அன்னம். கொஞ்சம் லைட்டா கூட தான் இருக்கும், நீங்க ட்ரை பண்ணணுன்றதுக்காக. ஸோ இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல படணும் ல, அவ்வளவுதான். ஸோ நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ல எதுக்கு சார் இதை சொல்லி தெரியுங்க அப்படின்னா ப்ரொனன்சியேஷன்ஸ் கரெக்டா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க எழுதும் போது அது ஈஸியா இருக்கும். விதிகள் சொல்லி தருவோம், வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த ல பார்த்தீங்கன்னா ல நடு அன்னம். சரிங்களா? மேல இருக்கிறது அன்னம் சொல்றோம், நடு அன்னம். சிறப்பு லகரம் மட்டும் முன்னாடி போய் வருடிட்டு வரணும், ழ, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதான் இப்போதைக்கு பேசியா இருக்கிறது. ஸோ இது ஒன்னொன்னுத்த பத்தியும் அப்கமிங்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் சொன்னல ல. ஸோ மேல் பல் நாக்கின் நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் ல, ல, அவ்வளவுதான். ஸோ லாஸ்டும் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அண்ட் ல மேல் அன்னம், நாக்கின் மடிப்பு மேல் அன்னத்தின் உரசும் ல. புரியுதுங்களா? ல ழ. அடுத்து நாக்கு வளைந்து அன்னத்தை தொடாமல் ஒலிக்கும் ல, ழ. அப்ப அந்த சிறப்பு லகரம் வந்துருது. ஸோ வழி தமிழ். ஸோ இதுக்கு பாருங்களேன், இந்த லீ போடுறோம் அப்படின்னா அது வேதனை. சார் எனக்கு கையில யாரோ ஒருத்தன் அடிச்சிட்டான் சார், எனக்கு வலிக்குது சார், பெயின், அதுக்கு இந்த லீ. இந்த லீ போடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் காத்து. இப்போ இது சில பேருக்கு புதுசா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் தமிழை படிங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ புதுசா ஒரு வார்த்தையை பார்க்கும்போது தான் அதுல என்ன இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது, இதுக்கு ஏன் மீனிங் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாம இது ஒரு ரூல்ஸ் பா, இப்படிதான் வரணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சரியா? பல் இல் பல் பள்ளி. ஸோ பள்ளிக்கு 2 மீனிங் இருக்கு. இந்த இல்லு போட்டோம் அப்படின்னா ஸ்கூல், சின்ன இல்லு போட்டோம் அப்படின்னா செவுத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளி அப்படின்றது வரும். சரிங்களா? ஸோ பசங்களா பயப்படாதீங்க, இதை நான் ரொம்ப அதிகமா என்னென்னமோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் பேசிக்கா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒன்று சொல்லி தரணும். ஒரே தெரியா சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாதிரி கடுப்பாயிரும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா, சரியா, உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டீச் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுக்கறதுக்கு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு செஷன் போடுவேன், அதுல அதை பத்தி டீட்டெயில்டா எடுப்பேன். ஸோ தம்ப்நெயிலே பார்த்தோன்னா ல வேறுபாடு அப்படின்னு இருக்கும், ராகனுடைய வேறுபாடுன்னு இருக்கும், அதனுடைய வேறுபாடு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வேறுபாடுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் பேசிக்கா உங்களுக்கு என்ன சொல்றேன், அந்த எல்லாத்தையும் போய் டச் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? அதனால இது எல்லாத்துலயுமே ஜஸ்ட் பேசிக் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்து பாருங்க நகரம். ஆக்சுவலா நகரம்னா நீங்க நினைக்கிற மாதிரி சிட்டி அப்படின்னு கிடையாது. அந்த பின்னாடி வரக்கூடியதுனால கரம், நகரம் அப்படின்னு சொல்றோம். நகரம் இதுவும் அதே மாதிரிதான். சொல்லின் முதலிலும் தகரத்திற்கு முன்னும் மட்டுமே வரும். தகரம் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேங்காச்சல சொல்றோம்ல, அந்த தகரத்துக்கு முன்னாடி வரும். ஸோ இந்த எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து தொடங்குவதற்கு கொஞ்சம் காரணமா இருக்கும். பாத்தீங்கன்னா நண்டு, நன்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்து தொடங்குவதற்கு காரணமா இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பசங்க வந்து சார் நன்றி தானே எழுதணும் உங்களுக்கு, இப்ப பாருங்க நான் சூப்பரா எழுதுறேன் அப்படின்னு இந்த 3 சொல்லி நான் போடுறாங்க. போடலாமாப்பா? அப்படி போடக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா அது ரூல்ஸ்ரா. சரி, அது வந்து விதி. சார் விதினா என்ன? நிறைய பசங்க நான் புணர்ச்சி விதி எடுக்கும் போது கேட்கறாங்க, விதினா என்ன, ஏன் இந்த விதி தான் வரணும்,
ஏன் இந்த நா போட்டா உங்களுக்கு ஒத்துக்காதா, இது நல்லா தானே இருக்கு நன்றின்னு போட்டான். அது ரூல்ஸ்ரா, சரியா? அதெல்லாம் நீங்க கேட்கறதா இருந்தா தொல்காப்பியரையும் பவனந்தி முனிவர்னு தான் கேட்கணும். எதுக்குங்க அப்படி ஏற்றுனீங்க அப்படின்னு. ஸோ அவரே நமக்கு கிடைச்ச முதல் இலக்க நூல் தொல்காப்பியம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய நூல் இருந்துச்சு, அவரே டென்ஷன் ஆயிடுவார், சரிங்களா? ஸோ ரூல்ஸ் படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ் எழுத்துக்களை. ஸோ கிராமருக்கான சில வழிகள் இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் தான், சரிங்களா? ஸோ ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், அது விதினா விதி தான், ஓகேவா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னா விதி தான், புரியுதுங்களா? ஈறு போதல் அப்படின்னா விதி தான், புரியுதுங்களா? ஸோ ஆதி ஈடல் அப்படின்னா விதி தான். ஸோ நான் சொல்றதுலாம் புணர்ச்சி விதியில சொல்றேன், குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் எதுவும் இன்க்ளூட் பண்ணல, ஓகேவா? ஸோ இதெல்லாம் 11th 12th வரும்போது அடிஷனலா நீங்க படிப்பீங்க. இப்போ 10th தேவையானது மட்டும் நான் சொல்லி தரேன். ஸோ 11th 12th வந்தீங்க அப்படின்னா புணர்ச்சி விதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரியா? ஓகே. ஸோ அதே மாதிரி நகரம் பாருங்க, நாக்கு வளைந்து ஒழிக்கும் தகரத்திற்கு முன் மெய் எழுத்தா வரும். தகரம், நகரம். ஸோ அந்த கேங்காச்சல வரதானே அதை சொல்றாங்க. அடுத்து நகரம், ரகரத்துக்கு முன் மெய் எழுத்தாக வரும், சொல்லின் இறுதியில் வரும். ஸோ அதே மாதிரி ர ந நகரத்துக்கு முன்னாடி வரக்கூடியதா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்ப இதுல பாருங்க, நன்றி, பிந்தியது, பந்து, கண், வண்டி, மண்டபம், அன்பு, மன்றம், அவன். சார் இப்ப இந்தன ஸ்டார்டிங்ல வருமா? நீங்க சொல்லுங்க. ஒரு எழுத்து, ஒரு வார்த்தையினுடைய ஸ்டார்டிங்ல இப்படி வருமா? நன்றி. சார் இந்த நே போடலனாலும் பிரச்சனை இல்லை சார், இந்த நே போட்டு எழுதவா? எழுதக்கூடாதுரா, ரூல்ஸ்ரா, ஓகேவா? அப்படி போடக்கூடாது. அது ஏன்னா விதி. அது என்ன விதி. ஸோ இப்ப பன்மைகள் எழுதுறோம். பன்மைகள் இங்கிலீஷ் என்ன சொல்றது? ப்ளூரல். ப்ளூரல் அப்படின்றதுக்கு கல்வி விதி சிறப்புழகரையில் போடக்கூடாது. சிறப்புழகரையில் போடக்கூடாது. சார் இப்ப பாருங்களேன், கற்கள், ரைட்டா? தப்பு. சோ கற்கள் அப்படின்னா நம்ம பொதுலகரம் தான் போடணும். இதுதான் விதி. இதுதான் என்ன? ரூல்ஸ். இதுதான் என்ன? ரூல்ஸ் அப்படின்றது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொண்டு குழப்பிக்காதீங்க. நான் பேசிக்கா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னென்ன இருக்குது, மயங்கொழிகள்னா என்ன, ஏன் ஒரே சேமா இருக்கு, இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்கமிங்ல இது ஒரு சீரீஸாவே வச்சுப்போம். எப்படின்னா நம்மளுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்றது ஒரு சீரீஸ், ஓகேவா? ஸோ அந்த சீரீஸ்ல டாப் டு பாட்டம் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டீச் பண்றேன், கொஞ்சமா, சரியா? ஒரு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வரைக்கும் வேணாம், ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்க வேணாம். ஒரு 20 to 25 minutes அந்த மாதிரி நான் பார்த்து நிறைய வீடியோஸ் அப்படின்றது மேக் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஏன்னா பெருசா இருந்துச்சுனாலும் ஐயோ இவ்வளவு படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமா என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ இப்போ மெயினாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போதைக்கு உங்களுக்கு மயங்குடிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மயங்குடிகள் மொத்தம் 8 இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது பேசிக்கா தெரிய வேண்டிய ஒன்று. ஓகே. ஸோ இப்போ நமக்கு தமிழ்ல எழுத்து பிழைகள் வருவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா எழுத்துப்பிழை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கரெக்ட் தானே? நாவுக்கு இந்த நாம போடுவாங்க, லாவுக்கு இந்த லாவை போடுவாங்க. இதுக்கு பேரு எழுத்துப்பிழை. அண்ட் சொற்பொருட்பிழை, சொல்லும் தப்பு பொருளும் தப்பு, சொல்லும் தப்பு பொருளும் தப்பு. சார் இப்ப இங்க பாருங்களேன், இப்ப வழி அப்படின்றது ரைட்டு, இந்த வழி அப்படின்றது கரெக்ட். ஓகே. இப்ப பாருங்களேன், அதுல வழி வாங்கினேன் இருக்கு. இது ரெண்டுல எது கரெக்டான சென்டென்ஸ்? சார் வழி வாங்கினதா சார் ரைட்டு, நான் போய் வழியை வாங்கிக்கிட்டேன், ஒருத்தவங்க தேவையில்லாம அவன்கிட்ட பேசி அடி வாங்கிட்டு வழி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தமா? இல்ல, வழி வாங்கினேன் அப்படின்னா காற்று வாங்கினேன். அந்த பாட்டெல்லாம் வரும்ல, காற்று வாங்க போனேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மாதிரி காற்று வாங்கினேன் அப்படின்றதான் கொஞ்சம் சரியான விடை. அப்ப இந்த அடி போட்டீங்கன்னா பெயின், வலிக்குது, எனக்கு காலை வலிக்குது, கையை வலிக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இதுக்காக வரக்கூடிய லீ, சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு பேசிக்கா தெரியணும்டா. இந்த பேசிக் தெரிஞ்சதுன்னா ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பார்ப்போம் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எப்படி கம்மி பண்றதுன்னு. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரியும்டா, அதெல்லாம் நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ உயிரெழுத்து 12 இருக்கு, அ ஆ ஏ ஓ ஏ ஐ ஓ ஔ அப்படின்றது. ஸோ அடுத்து மெய் எழுத்துக்கள் இருக்கு, இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டுன்னு அப்படி சொல்லிட்டு போவோம். ஸோ வல்லினம் மெல்லினம் இடையினம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ கச்சட தபர எங்கன நமன எரள வளல, கச்சட தபர. ஸோ ரொம்ப ஹார்டா இருக்கும் அந்த எழுத்துக்கள், நெஞ்சிலேருந்து வரும், கச்சட தபர சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், கச்சட தபர. அண்ட் தென் மெல்லின எழுத்துக்கள் எங்கன நமன மூக்குலேருந்து வரும். ஸோ மலையாளிஸ் மோஸ்ட்லி பேசுறது அவங்க மெல்லினமும் இடையினமும். ஸோ கேரளாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா எங்கன நமன, ஞான் உன்னை கொல்லும். நான் கூட ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன், அவங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க, ஞான் உன்னை கொல்லும் அப்படிமா. ஸோ உனக்கு கொன்னுடுவண்டா அப்படின்னு நம்மளுடைய வார்த்தை இருக்கும், உனக்கு கொன்னுடுவண்டா டே. அப்ப நம்மளுடைய வார்த்தை எவ்வளவு ஹார்ஷா இருக்கு பாரு, ஞான் உன்னை கொல்லும், அழகா இருக்குல்ல சார், கேட்கறதுக்கு இனிமை. டேய் அவன் என்ன சொல்றானோ கொன்னுடுவேன்னு சொல்றான்டா. ஸோ அப்ப கேட்கறதே இனிமையா இருக்குல்ல. ஸோ அப்ப மெல்லின எழுத்துக்களும் இடையினத்துக்கும் சோ ஸ்வீட்ரா, அந்த எழுத்துக்கள் ரொம்ப 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 இனிமையா இருக்கும். ஏரழ வழல,
இதெல்லாம் கழுத்துல இருந்து வரும் சரிங்களா. இப்ப என்னன்னா மூக்குல இருந்து வரும் சரிங்களா. இது ரெண்டுத்தையும் தான் அதிகமா வந்து கேரக்டர்கள் பயன்படுத்துவாங்க. நம்ம மெயினா பயன்படுத்துறது கச்சட தபர். அதான் அந்த வேர்டிங்ஸும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது சரியா. ஸோ கூட்டி பாருங்க 216. அப்புறம் வேற என்ன இருக்குது, உயிர்மெய் எழுத்துக்கள் டோட்டல் அண்ட் மெய் எழுத்துக்கள் ஒரு 18, அதுக்கடுத்து உயிரெழுத்து ஒரு 12, ஆயுத எழுத்து 1, 8 10 16 17. ஓகே 1 2 3 4 247 எழுத்துக்கள் உள்ளது. ஸோ இது நமக்கு தெரியும் 247 எழுத்து இருக்குன்ட்டு. ஓகே ஸோ இப்போ நம்ம மெயினான கான்செப்டுக்குள்ள வருவோம். மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்குப்பா. என்ன இருக்குது, 8 எழுத்துக்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 எழுத்துக்கள் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சார் மயங்கொழிகள்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த அந்த எழுத்துக்கள் சேமான சவுண்டா இருக்கும், ஆனா அதுல டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா சேமான சவுண்டா இருக்கும். ஆனா அதை நம்ம வார்த்தைகளுக்கு பயன்படுத்தும் போது அதனுடைய அர்த்தம் மாறும். அதை நம்ம வார்த்தைகளுக்கு பயன்படுத்தும் போது அதனுடைய மீனிங் அப்படின்றது அப்ரப்டடா சேஞ்ச் ஆகும். அதனுடைய மீனிங் அப்படின்றது ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. சரி பாருங்க, மேலுள்ள 8 எழுத்துக்களில் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும். ரகரம் மெய் சொல்லின் இறுதியில் வராது. மற்றவை சொல்லுக்கு இடையிலும் இறுதியில் வரும். என்ன சார் சொல்றாங்க பாருங்க, நான் சிம்பிளா சொல்றேன். அதாவது இந்த நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும். இந்த ந எழுத்து மட்டும்தான் ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஸ்டார்டிங்ல வரும். பாக்கி எதுவும் வராதானா வராது. அதே மாதிரி ரே பாத்தீங்க அப்படின்னா சொல்லுடைய இறுதியில வராது. ரே பாத்தீங்கன்னா மெய் சொல்லினுடைய இறுதியில வராது. மெய் சொல்லினுடைய இறுதியில வராது. சோ ரகரம், அந்த ரகர எழுத்து பார்த்தோன்னா மெய் சொல்லினுடைய, அப்ப பற்று கற்று ஏதாச்சும் இருள முடியுமா சார்? கர் பர் இதெல்லாம் தமிழ் வார்த்தையே கிடையாது, ஓடிடணும். ஓகேவா சார்? என்ன சார் இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் கொண்டு வரேன் சார். இப்ப இங்க பாருங்க, அழகா நான் எழுதுவேன். பார்க், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இக்கு வராது, நீங்க அழகா கொண்டு வந்துட்டேன் எழுத்து. பிரியா, என்ன இப்போ வராதுன்றீங்க பாருங்க. பிரியா, இங்க பாருங்க சூப்பரா வருதா. சோ அப்ப இதெல்லாம் வந்து தமிழ் வார்த்தையே கிடையாது. ஓகேவா. நிறைய பசங்க விதிகளை தாண்டி வருது இல்ல, அப்ப இது என்ன விதிகள் எல்லாம் தாண்டி தானே வருது இந்த மாதிரி எழுத்துக்கள் அப்படின்னா அதெல்லாம் தமிழ் எழுத்துக்கே கிடையாது. ஸோ தமிழ் எழுத்து அப்படின்றது இந்த மாதிரி ரூல்ஸ்ல வராது. ஸோ இதெல்லாம் ரூல்ஸ். அப்ப ரூல்ஸ் படி பார்த்தோன்னா நகரம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட்ல வரக்கூடியது. அப்ப பாருங்க, நண்டு நாடகம். அப்ப நண்டு பாருங்க, இந்த நண்டு நாடகம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வருது. நண்டு நாடகம் எப்படி வருது? நண்டு நாடகம். அப்ப நான் சொன்ன மாதிரி சார் என்ன சார் நீங்க பாருங்க, நான் அழகா எழுதுறேன் பாருங்க. நண்டு எப்படி சூப்பரா இருக்கா? என்ன சார் நீங்க இன்னொன்னு எழுதவா? இப்ப பாருங்க, நண்டு. இது எப்படி அருமையா இருக்கு. நீங்க என்ன அப்படி எழுதுறீங்க? கண்ணுங்களா செல்லங்களா? சூர்யா ஐயா சொல்ற மாதிரி இங்க பாருங்க. சூர்யா ஐயா யாரு சார் அப்படின்னு கேட்காதீங்க. உன்னுடைய யாராவது என்ன படம் வந்துச்சு கடைசியா? கருப்பு. அவரு தானே சொல்லுவார் அந்த மாதிரி, கண்ணுங்களா செல்லங்களா அப்படின்னு. சோ பாருங்க, அப்ப நகரம், அப்ப நகரம் மட்டுமே சொல்லினுடைய தொடக்கமா வரும். அப்ப இந்தனா வராதனா வராது. ஏன்னா ரூல்ஸ், ஏன்னா விதி. புரியுதுங்களா? புரியுதா? நான் என்ன சொல்றேன் அப்படின்றது புரியுதா? நான் என்ன இந்த இடத்துல மீன் பண்றேன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப இந்த மாதிரிதான் வரும். அதே மாதிரி பாருங்க, அடுத்து அந்த அந்த ரேன்ற மெய் சொல்லினுடைய இறுதியில வராது. அடுத்து பாருங்க பந்து. அடுத்து என்ன இருக்கு? பந்து. அடுத்து பாருங்க கண்டு, 3 சொல்லின்னு வருது. கன்று, கற்று, பார்த்து, கால்கள், கொள்வது, புகழ்வது. அப்ப மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இடையில வருது. சோ இடையில வரலாம், ஆறு இறுதியிலும் வரலாம். இப்ப பாருங்க புகழ். சார் இங்க பாருங்க சார், சிறப்பு ரகரைகள் கடைசியில வருதா? கடைசியில வரலாம்டா, அவங்களே சொல்லிட்டாங்களே பாருங்க. இந்த மாதிரி அதாவது ரகர மெய் சொல்லி இறுதியில வராது, இருன்னு முடியாது, அதை விட்டுருங்க. அடுத்து நகரம் மட்டுமே சொல்லுடைய தொடக்கமா வரும். இந்த மாதிரி நண்டு நாடகம்ன்றது வரும். ஆனா மீதி இருக்கக்கூடிய இடத்துக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லயும் வராது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வரவே வராது, இடையில இறுதியில வரலாம். மோஸ்ட்லி என்ன வரணும்? இடையில இறுதியில வரும். சரியா? அதான் இடத்துல கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஓகே, இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல். சரிங்களா? இது பார்த்த உடனே சில பேருக்கு புரியாது, நீங்க பழக 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 உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? சோ இதே மாதிரி இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. சிம்பிள்ரா. அதாவது தமிழுடைய சொல்லுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் வருவதில்லை. இப்ப பாருங்களேன், கிரீடம், கிரீடம். அடுத்து பாருங்க இக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மெய்யெழுத்து வராது. மெய்யெழுத்து எப்பயுமே ஸ்டார்டிங்ல வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அப்போ வந்து வந்துருச்சுன்னா அது தமிழ் எழுத்து தானே, கரெக்டாக தானே, டிக் பண்ணி ஒரு மார்க் கொடுத்துருவோமா? தப்பு. ஏன்னா ரூல்ஸ் படி மெய் எழுத்து வராது, ரூல்ஸ் படி மெய் எழுத்து வராது. வராது அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய மெயினான ரூல். வராது அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய மெயினான ரூல். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? என்ன சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப அதே மாதிரி பாருங்க, அவ்வாறு இருந்துச்சுன்னா அது தமிழே கிடையாது சார். அந்த மாதிரி வருது சார், நான் என்ன சார் பண்றது? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரூல்ஸை தாண்டி ஒரு வார்த்தை வருது, ஒரு எழுத்து வருதுன்னா அது தப்பு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, அதாவது வந்து அது எரர். அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் வார்த்தையே கிடையாதுன்றது நீ மைண்ட் செட் பண்ணிடணும். அப்ப உங்கள்ட்ட அரைச்சு கேட்கிறான், பாருப்பா இந்த வார்த்தை வந்துருச்சுல்ல, கரெக்டா தானே எழுதிருக்கு அப்படின்னா, டேய் அது முதல்ல தமிழ் வார்த்தையாது அப்படின்னு கேட்கணும். உன் ஃப்ரெண்டு சொல்றான், டேய் இங்க பாடுறா பிரியா, பிரியான்ற வார்த்தை எவ்வளவு அழகான பேரு, என்ன சார் நீங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, பிரியான்னு எழுதுறீங்க. சோ பிரியா அப்படின்ற வார்த்தை தமிழ் வார்த்தையா? அது ஒரு வடமொழி வார்த்தை, வடமொழி வார்த்தை. கிளிஷே, இக்கு வந்துருச்சு பாருங்க, இக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி மெய் எழுத்துக்கள் வராது, இந்த மாதிரி மெய் எழுத்துக்கள் வராது. அப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது தமிழ் கிடையாது, ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது தமிழ் கிடையாது. அடுத்து பாருங்க, வல்லின மெய்யோடு, அடுத்து வல்லின மெய்யோடு சொல் முடியாது, வல்லின மெய்யோடு சொல் முடியாது. பாருங்க, அப்படி முடிந்தால் அதனை தமிழ் சொல் என்று சொல் என்று எண்ணுறக. இப்ப பாருங்க சார், வல்லின மெய்னா என்ன சார் அப்படின்னா கசட தபர, அதுதான் வல்லின எழுத்துக்கு. பாருங்க, கசட தபர. இப்ப எல்லாத்தையும் மேல புள்ளி வச்சு விடுங்க, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இதுதான் வல்லின மெய்யெழு. வல்லின எழுத்துன்றது கசட தபர, கசட தபர. சோ அதை என்ன பண்றோம், மேல புள்ளி வச்சு விட்டோம் அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இதுதான் வல்லின மெய் எழுத்துக்கள்னு சொல்றோம். சிம்பிளா இப்ப நான் பாருங்க என்ன பண்றேன் சார், நான் சார் இப்படி சொல்லிவிட்டீங்க, இப்ப பாருங்க சார் எப்படிலாம் நான் வார்த்தையை கொண்டு வரேன் பாருங்க சார். பார்க், இக்கு வந்துருச்சா, ரைட். அடுத்து கிளம்புங்க. பஞ்சு, ஒரே அடி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குத்துனாலும் பறந்துருவாங்க சார் என் ஃப்ரெண்ட் எல்லாம். பஞ்சு போடுவோம் என்னப்ப, பஞ்ச் இன்னும் போட்டாலும் ஓகே, அந்த இன்னும் விட்டுறேன். அடுத்து பட் அண்ட் போத், வேற என்ன இருக்கு, டப் 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 அண்ட் இருக்கு, எனக்கு எதுவும் இங்கிலீஷ் வார்த்தை தெரில, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தமிழ் வார்த்தைகளா சொல்லுங்க பார்ப்போம். அவங்க என்ன ரூல்ஸ் படி கொடுத்துருக்காங்க, தம்பி வல்லின மெய்யோடு ஒரு சொல் முடியாதரா தம்பி, வல்லின எழுத்து வராதரா அம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க படுறா அம்பி, வல்லின எழுத்து கடைசியில முடியாது, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எழுத்து வராதரா தம்பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சார் அதெல்லாம் இல்ல, இங்க பாருங்க, பார்க்கு பட்டு டப்பு பஞ்சு போத்து இதெல்லாம் எங்க போய் சேர்ப்பீங்க, வந்துருக்குல்ல அப்படின்னா இது ரூல்ஸ் படி கிடையாது. ரூல்ஸ் படி கிடையாதுன்னா இது தமிழ் வார்த்தையே கிடையாது. என்ன கிடையாது, தமிழ் வார்த்தையே கிடையாது அப்படின்றது தெரியணும். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஓகே, சோ வல்லினமைகள் ஈருற்றாய் வரா. சோ எப்பயுமே பார்த்தோன்னா இந்த இட்டு இரு மெய்களை எடுத்து அடுத்து பார்த்தோன்னா மெய்கள் வருவதில்லை. காட்சிச்சி முயற்சிச்சி அப்படின்றது வராது, அது ரூல். அது என்னது, ரூல். ஏன்னா அப்படி ரெண்டு எழுத்தா வந்துச்சுன்னா அது தப்பு. வல்லின மெய்கள், இப்ப வல்லின மெய்னா என்ன, கசட தபர. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வல்லினம் மெல்லினம் இடையினும் நான் எல்லா கிளாஸ்லயுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கசட தபரங்க எங்க என்ன எரள வளல. ஸோ இப்போ கடைசியா அது ஒரு மூவில கூட அந்த பாட்டா கூட பண்ணாங்க, கசட தபரங்க எங்க என்ன எரள வளல அப்படின்றது. ஸோ கசட தபரங்க எங்க என்ன எரள வளல நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அவங்க சொல்ற ரூல்ஸ் படி இது வந்து கரெக்டா ஃபாலோ ஆகுதான்றது தெரியணும். ஸோ வல்லினமைகள் ஈருற்றாய் வராது. ஸோ பாருங்க, காட்சி, அப்ப அது ரைட்டு. காட்சிச்சி, காட்சிச்சி ரைட்டா, தப்பு. முயற்சி, ரைட்டு. முயற்சிச்சி ஏன் வராது, ஏன்னா வல்லினமைகள் ஈருற்றாய் வராது, வல்லினமை எழுத்துக்கள் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகி வராது அப்படின்றது ஒரு ரூல். அப்படின்றது என்ன, ஒரு ரூல். அண்ட் பாருங்க, இக்கு இச்சு இத்து இப்பு. அடுத்து பாருங்க, இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய எழுத்துக்களின் பின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும். பாருங்க, காக்கை, இது என்ன சார் அப்படின்னா பாருங்க, ஆகிய எழுத்துக்களுக்கு இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசைகளுக்கு பின்னாடி அதனுடைய எழுத்துக்கள் வரும். பாருங்க, கா இக் கை. அடுத்து பாருங்க, ப இச்சை இந்த எழுத்துக்கு பாருங்க, சா காக்கா கிகி குக்கு கே கே கை கோகோ கௌ, சாசா சிசி சுசு செசே சை சொசோ சௌ. 10 தாத்தா தீதி தூ தூ தே தே தை தோ தோ தௌ. அன் பாருங்க, பாப்பா பிபி பூ பூ பெப்பே பை பொப்போ பௌ. அப்ப அந்த எழுத்துக்களினுடைய இணை எழுத்து என்பது வருகிறது. அப்ப அந்த வரிசை காக்கா கிகி குக்கு கே கே கை கோகோ கௌ, சாசா சிசி சுசு செசே சை சொசோ சௌ, டாடா டிடி டூ டூ டே டே டை டோ டோ டௌ.
அந்த மாதிரி வரக்கூடியது. சரியா, இதுல டா வராது. ஏன்னா இக்கு இச்சு இத்து இப்போ படுத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் பசங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நடத்துறேன். ஸோ யாராச்சும் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பேசிக் புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கம்மி பண்ணலாம். இப்போதைக்கு பேசிக்காக சில ரூல்ஸ் கற்றுருப்பீங்க. அப்போ வள்ளினை எழுத்து வராதா, ஓகே 2 இச்சு போடக்கூடாதா, ஸோ வள்ளினை எழுத்துக்கள் கடைசியில் வராதா, நண்டு நண்டு, ஸோ நண்டு நாடகம் இந்த எழுத்து தான் வருமா, ஸோ இந்த மாதிரி பல பேசிக்ஸ் கற்றுருப்பீங்க. உங்களுடைய சில டிப்ஸும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க, இந்த ஒரு நிறைய வீடியோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் அப்கமிங்கில் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியா, ஸோ இன்னைக்கு எப்படி செஷன் இருந்துச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சுதான், அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சான்றதையும் சொல்லுங்க. நான் செப்பரேட்டா இது மூணுத்துக்கும் செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். தம்ப்நெயிலே வேறுபாடு அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். ஓகேடா, பை.